சகோதரிகளுக்கு அடையாள அட்டையும் கொடுக்க இருக்கின்றோம், ஐடி கார்ட்ஸ். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த குழு சகோதரிகளை சந்திக்கும் பொழுது சொல்வதுதான், அவங்க எங்கிட்ட சொல்லும் பொழுது பேசுவாங்க, ஆனால் சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சால் மட்டும்தான் ஐடி கார்டு கொடுப்பீங்களா, சாதிக்கணும்னு வேலை செய்கிற எங்களுக்கும் ஐடி கார்டு கொடுக்க மாட்டீங்களான்னு அந்த குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் உரிமையோடு கேட்டாங்க. அந்த கோரிக்கையை முதலமைச்சர்கிட்ட சொன்ன உடனே முதலமைச்சர் போட்ட உத்தரவு, இன்னைக்கு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இந்த திட்டம் கிடையாது. மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த அத்தனை சகோதரிகளுக்கும் அவங்க புகைப்படத்தோடு சேர்ந்து ஐடி கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் சொன்னது ஐடி கார்டு கொடுத்தா மட்டும் பத்தாது, அந்த ஐடி கார்டு மூலமா அவங்களுக்கு பல்வேறு பயன்களும் கிடைக்கணும்னு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார். அந்த வகையில் தான் இன்னைக்கு குழுவினருக்கு சகோதரிகளுக்கு ஐடி கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமா குழு சகோதரிகள் உங்களுடைய தயாரிப்பு பொருட்கள், நீங்கள் செய்கின்ற அந்த பொருட்களை வேற ஊர்களுக்கு சென்று விற்கணும்னா 25 கிலோ வரைக்கும் அரசு பேருந்துகள்ல 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்தவித கட்டணமும் இல்லாம உங்களுடைய நீங்க தயாரிக்கின்ற பொருட்களை நீங்கள் எடுத்து செல்லலாம். இதன் மூலம் உங்களுக்கு வருகின்ற வருமானம், உங்களுக்கு வருகின்ற லாபம் இன்னும் அதிகமாக இருக்கும்.